ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆக போகுது. அதிகமாக டிவி மொபைல்னு உட்காருவாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில ஆக்டிவிட்டி டாய்ஸ்லாம் வாங்கினேன். சில கிராஃப்ட் ஒர்க் கொடுக்குற மாதிரியும் வாங்கினேன். அதை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு இது வந்து டாய் பேக். இதில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பேசிக் ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டீஸ், மோட்டார் ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்காக இது ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே ரியல் பெல்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. குவாலிட்டியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, அவ்வளோ ஈஸியாக அதை பிக்க முடியாது. இதில் நான் காட்டுற எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே தெளிவாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 17 dirham. நான் ஆஃபர் அப்ளை பண்ணனால 12 dirhamக்கு வாங்கினேன். 2 to 4 வயசு குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி டாய் ஆக்டிவிட்டீஸ் பேக் வந்து ரொம்ப பிடிக்கும். டெய்லி கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் ரிமூவ் பண்ணுறதுலேயே கொஞ்சம் டைம் போகும் அவங்களுக்கு. ஷூ லேஸ்லாம் வந்து இதுலேயே நம்ம சொல்லித்தரலாம், எப்படி டைப் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்லாம். அந்த ஹோல் வழியாக அந்த ரோப் எப்படி கொண்டு போகிறது எல்லாமே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. பெரிய பசங்களுக்கு வாங்கணும்னா இந்த குவாலிட்டிலேயே வந்து பசில்ஸ்லாம் இருக்குது. அதுலேயே வந்து கிளாக் இருக்கிற மாதிரி, டைமிங் வந்து ஈஸியாக சொல்லித்தரலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். லாங் ட்ராவல் அப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பொருளை வித்தியாசமாக வாங்குறப்போ நம்ம பசங்களுக்கு பிடிக்குமான்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். இதை வாங்குறப்போ நானும் அதே தான் யோசித்தேன். என் 4 வயசு பையன் பெருசாக அதை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டான். என் 2 வயசு பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டான். அடுத்தது வந்து ட்ராயிங்கில் வந்து இந்த வுட்லேயே ஆன டெம்ப்ளேட் தான் வாங்கினேன். இதில் 20 பீசஸ் வரும், வுட்லேயே பண்ணியிருப்பாங்க. இதோட ப்ரைஸ் வந்து நான் 6 dirhamக்கு வாங்கினேன். இதுலேயே 50 பீசஸ் வரும், 100 பீசஸ் அந்த மாதிரி வரும். 20 பீசஸுமே கண்டிப்பாக மொத்தமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து புதுசாக கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதை வரைய ஆரம்பிப்பாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, நடுவில் இருக்கிறத வந்து நம்ம தனியாக எடுக்கலாம். லைட்டாக அழுத்தினாலே போதும், வெளியில் எடுக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ளவுட் டெம்ப்ளேட், டேரெக்டாக அந்த க்ளவுடில் வந்து கலரிங் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை தனியாக எடுத்ததுக்கப்புறம் பேப்பரில் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணிக்கலாம். இது வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் 6 dirhamக்கு இந்த ட்ராயிங் டெம்ப்ளேட் ரொம்ப வர்த்து தான் நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து மினி எம்பாசிங் பஞ்ச் கிட்டு தான் வாங்கினேன். இந்த பேக்கெட்டில் வந்து 6 பீசஸ் வரும், ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப் வரும். இதை நான் யூஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொன்றுமே நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருந்தது, கீழே போட்டாலும் உடையாது, அந்த அளவுக்கு இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து நான் 11 dirhamக்கு வாங்கினேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, சைடில் கேப் இருக்கும், பேப்பர் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஷேப்புக்கு வந்து பேப்பர் கட் ஆகி வந்துடும். ஆன்லைன் ஃபோட்டோவில் பார்த்தப்போ வந்து அந்த பேப்பர் ஷேப் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. கட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் தான் தோணுச்சு இதை நம்ம வந்து சார்ட் பேப்பர் வாங்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ தான் ஈஸியாக கையில் எடுத்து ஸ்டிக் பண்ண முடியும். அடுத்தது வந்து கலர் பால்ஸ், பாப் ஸ்டிக்ஸ் தான் வாங்கினேன். கலர் பால்ஸ் வந்து இதில் டோட்டலாக அந்த பேக்கெட்டில் வந்து 100 பீசஸ் வரும். ஆன்லைனில் 200, 1000 பீசஸ்ன்னு நிறைய ஆப்ஷன் காட்டுச்சு. நான் 2 dirhamக்கு 100 பீசஸ் வாங்கினேன். இதை யூஸ் பண்ணி கலர் குரூப் பண்ண சொல்லலாம், பிக் பண்ண சொல்லலாம், நிறைய கிராஃப்ட் ஒர்க் இதை யூஸ் பண்ண சொல்லலாம். இந்த உடன் ஸ்டிக் வந்து 50 பீசஸ் வரும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, 100, 200ன்னு. இதோட ப்ரைஸ் வந்து 3 dirham அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது. இதை வச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லி தரலாங்க. ஷேப் பண்ண சொல்லலாம், கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லலாம், கிராஃப்ட் ஒர்க் பண்ண சொல்லலாம். இது வந்து பெயிண்டிங் கிட் ஆப்ஷனலுக்காக வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 3 dirham. ஏற்கனவே ஒன்று கெனானில் இருக்குது, கண்டிப்பாக 2 பேரும் அந்த ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுவாங்க. இதை வந்தால் இதை கொடுக்கலான்ட்டு சும்மா ஆப்ஷனலாக வாங்கி வச்சுருக்கேன். வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த புக் தாங்க. நம்ம டெய்லி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நிறைய புக் வாங்குவோம் வெளியிலேருந்து. அதை முடிச்சிட்டாங்கன்னா வெளியில் போய் இன்னொரு புக் வாங்குவோம், இல்லைனா டெய்லி பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்போம். இந்த புக் வந்து ஒரு ஸ்பெஷலான மேஜிக் புக்குங்க. இதில் 4 செட்டு புக் வரும், மேக்ஸ், நம்பர், டிராயிங், அப்புறம் ஆல்ஃபபெட்னு. கூட இந்த மாதிரி ஒரு ப்ளூ பென் கொடுப்பாங்க. இதில் பென்சில், கிரையான், ஸ்கெட்ச்லாம் யூஸ் பண்ணி எழுத முடியாது. அவங்க ஒரு பென் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் எழுதணும். நான் இப்போ ஒன்று எழுதுகிறேன். 1 hourல ஆட்டோமேட்டிக்காக எழுதுனது வந்து மறைஞ்சிருங்க. இந்த புக்கை நம்ம எத்தனை டைம் எழுதினாலும் அத்தனை டைம் மறைஞ்சிருங்க. அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 20 dirhamனு இருக்கும். நான் வந்து ஆஃபர் போக 15 dirhamக்கு வாங்கினேன். உள்ள லெட்டர்ஸ் மட்டும் இல்லை, சில சென்டென்ஸும் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸும் உள்ளே இருக்கும். 3 to 5 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. இதோட அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நம்பர்ஸ் வேர்ட்ஸ்க்கு மேலே நிறைய இமேஜஸும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ட்ராயிங் புக்குங்க.
பிரியாஷ்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த புக்கெல்லாம். அவன் ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாமே வரைஞ்சிருப்பான். நான் மறுநாள் அதே கொண்டு போய் கொடுக்கும்போது நான் வரைஞ்சதை காணான்னு கேட்பான். நம்பர்ஸ் மேட்சிங் பண்ணுறது, கவுண்ட் பண்ணுறது, நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த புக்கில் இருக்கும். ஆனால் இந்த புக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் ஒரு 7ன்னு எழுதுனேன்ல, அந்த லெட்டர் வந்து மறைஞ்சிருக்கான்னு நான் காட்டுறேன். நான் எழுதி ஒரு 1/2 hour தான் இருக்கும், லைட்டாக தான் மறைஞ்சிருக்கு. சரி, ஃபுல்லாக டிஸப்பியர் ஆனதும் 1 hourக்கு வெயிட் பண்ணியே வீடியோ எடுத்தேன். பாருங்கள், ஒன்றுமே இருக்காது. நான் எழுதின மார்க் மட்டும் லைட்டாக தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.